அப்ப இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கீங்க, இது காது குத்துற விழாதான், இது பட்ஜெட்டே கிடையாதுன்னு. ஆமா. அப்ப நீங்களும் தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த இடைக்கால பட்ஜெட்டை வந்து காது குத்தும் விழான்னு சொல்லி ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியாக நீங்க இதை எடுத்துட்டு போறீங்கன்னு நினைக்க அப்படி மாட்டாங்களா? நினைக்க முடியாதுல்ல சார். இது வந்து பணம் சம்பந்தப்பட்டது, எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது. நாங்கள் ஏனோ தானோன்னு எதுவும் சொல்லிட்டு போயிட முடியாது. மூலதன செலவு எவ்வளோன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். வரி வருவாய் நீங்கள் பெற்றது 2,06,000 கோடினா எஸ்டிமேட் பண்ணதுலேருந்து 27,000 கோடி குறைவாக வந்திருக்குங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி வரி அல்லாத வருவாயில் நீங்கள் எஸ்டிமேட் பண்ண தொகை எவ்வளவு, அதிலேருந்து 7,000 கோடி குறைவாக வந்திருக்குன்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய வருவாய் எவ்வளோன்னு இலக்கு நிர்ணயித்தீங்களோ அந்த இலக்கிலிருந்து கிட்டத்தட்ட 6.52% கம்மியாக வந்திருக்குன்னு சொல்கிறோம். இப்படி நீங்கள் நிர்ணயித்த இலக்கு ஒன்று, அதை விட்டுருங்க. அடுத்து இதில் இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு கடனை வெறும் 4.5 ஆண்டுகள் அதை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின கடனில் 54,000 கோடி கடனை செலுத்தியதாக ஒரு கணக்கை காமிக்கிறாங்க சார்.